ஸோ ஹலோ கப்புள்ஸ் ஆஃப் ஹீரோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறத நான் சொல்கிறதோட இவங்க சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. நீங்கள் எங்களை பற்றி நிறைய பேர் கேட்டீங்க. இன்னொன்று வந்து பேபி பிறந்துருச்சுல, நாங்கள் போட்ட வீடியோக்கு அப்புறம் பேபி வேற பிறந்துருச்சு. அதனால் பேபியோட என்ன பேபி நேமு என்ன பேபி நிறைய எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் அதை பற்றி சொல்லலாம். நாங்கள் வந்து எப்படி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, நாங்கள் எப்படி இருக்கோம் என்ன ஏதுங்கிறத வந்து இந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். ஷார்ட்ஸாக போட்டால் அது எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோவை மேக் பண்ணி போடலான்னு இருக்கோம். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆமாம், இதில் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸு, யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் அதெல்லாமே நாங்கள் சொல்லலான் இருக்கோம். எதை பற்றினா ப்ரெக்னன்சி பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக நார்மல் டெலிவரி சிசேரியன் அவருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும். இன்னொன்று வந்து நிறைய ட்ராஜடிஸ் ப்ரெக்னன்சியில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே இந்த வீடியோவில் வந்து ரிவீல் பண்ணலான் இருக்கோம். ஸோ வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னை பற்றி சொல்லிடுறேன். என் பேர் வந்து சபரி. நான் வந்து பிறந்தது வந்து திருச்செங்கோடு. அப்புறம் வந்து வளர்ந்தது படித்தது எல்லாமே வந்து இங்கே ஈரோட்டில் ரங்கம்பாளையம் மீனாட்சந்தனார் செகண்டரி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் படித்தேன். 6th-லேருந்து 12th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். அப்புறமேட்டு காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் போட்டேன். அட்டானமஸ் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டு ஃபைனல் இயர் முடிச்சு இப்போ வந்து ஒர்க் வந்து ஒமேகா கம்பெனியில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ தான் காலேஜ் வந்து ரீசெண்டாக தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஆமாம், ரயில்வேஸில் வந்து டெம்பரவரியா ரெக்கமெண்ட் மூலிமா போய் ஒர்க் பண்ணாங்க. கவர்மெண்ட் ஜாபும் நீங்கள் அப்ளை பண்ணி ரயில்வேஸ் எக்ஸாம்லாம் ஈஸியாகவே இப்போலாம் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்களும் அதை அப்ளை பண்ணி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் சொல்கிறேன். அது வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்ல வைக்கிறேன். அவங்களும் சொல்லிடுவாங்க. இப்போ என்னன்னா எங்களோட லைஃப் ஜேர்னி பற்றி சொல்லலாம். இன்ட்ரோ பற்றி எல்லாமே சொல்லிடுறோம். இன்ட்ரோ, காலேஜ் பேபியோட இன்ட்ரோ அதுதான் முக்கியம். எல்லாரும் கேட்டது முக்கியமா ஏஜ் பத்தி கேட்டீங்க. 2 பேருக்கு வந்து என்ன ஏஜ், தம்பி உனக்கு என்னப்பா ஏஜ், குழந்தையெல்லாம் பிறந்துச்சுங்கிற அப்படி எல்லாம் ஸ்கூல் படின்னு சொல்றாங்க அவங்க. ஸ்கூல் படி தம்பி ஸ்கூல் முடிச்சிட்டியான்னு கேக்குறீங்க அப்படிலாம் சொன்னீங்க. இன்னொன்னு வந்து இவருக்கு அக்கா மாதிரி இருக்கேன், நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ நான் அதனாலதான் வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீடியோ ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு அதுக்குள்ள வந்து பேபி அன்எக்ஸ்பெக்டடா பிறந்துட்டாங்க. கொடுத்த டேட்க்கு முன்னாடி பிறந்தனால எங்களால வீடியோ போட முடியல. அதனால ஷார்ட்ஸா முன்னாடி எடுத்து வச்சிருந்த வீடியோல ஷார்ட்ஸா வந்து இவங்க ரிவீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து எங்களுக்கு 2 பேருக்குமே மேஜரான ஏஜ் தான். மேரேஜும் மேஜரான ஏஜ்ல தான் ஆச்சு. இப்போ எங்களுக்கு பேபியுமே மேஜரான ஏஜ். ஸோ 2 வீட்லயும் நாங்க சம்மதம் வாங்கி 2 வீட்லயும் ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து மேரேஜே பண்ணோம். அது இல்லாம கௌசி வந்து எங்க ரிலேட்டிவ் தான். அதனால இன்னும் வந்து எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டா போயிருச்சு. ஆமா, இவங்க ரிலேட்டிவ் தான். ஆனா வந்து இவங்களுக்கே தெரியாது, நாங்க லவ் பண்ணும்போது எங்களுக்கே தெரியல. இன்னொன்னு வந்து லவ் மேரேஜ், எங்களோட லவ் மேரேஜ். அது வந்து அரேஞ்ச் மேரேஜா மாத்தி அரேஞ்ச் மேரேஜ் வீட்டு சம்மதத்தோட தான் பண்ணோம். பண்ணிட்டு நாங்க 1 year ஆயிடுச்சு, 1.5 years ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பிரெக்னென்ட் ஆனேன். அதுக்கப்புறம் தான் பேபி பிறந்தாங்க. ஸோ வந்து யாரும் வந்து கேட்க வேணாம், யாரும் வந்து கேட்க வேண்டாம் மேஜரான ஏஜா அப்படி இப்படின்னு கேட்க வேண்டாம். அவங்களுக்கு வந்து 22 ஆகுது, எனக்கு வந்து 22 ஏஜ் ஆகுது. கௌசிக்கு வந்து இப்போ வந்து 20 ஆகுது. இப்போ Jan 15 வந்துச்சுன்னா எனக்கு 21 ஆச்சு. ஸோ வந்துட்டு நிறைய சொல்லுவாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ண பேட் கமெண்ட்ஸ் வரும், அது வரும் இது வரும்னு நிறைய பார்த்தோம். ஸோ வந்து எங்களுக்கு பேட் கமெண்ட்ஸோட ஒரு குட் கமெண்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு எல்லாமே அதிகமா வருது. மோட்டிவேட் ஆகுது. மோட்டிவேஷன் அதாவது யார் எங்களை மோட்டிவேட் பண்றாங்களோ இல்லையோ எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்குது, எங்க ஏரியா பசங்க, அப்புறம் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வீடியோ நல்லா பண்றடா, நல்லா ரீச் ஆயிருவ, நல்லா பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல உள்ளங்கள் இருக்கனாலதான் இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து இன்ஸ்டால வந்து வெறும் 14 போஸ்ட்லயே வந்து எங்களுக்கு வந்து 4700 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. அது இல்லாம வந்து 2-3 வீடியோஸ் வந்து 1 million வியூஸ் போயிருக்குது. மற்ற எல்லா வீடியோமே வந்து பாத்தீங்கன்னா 10K வியூஸ் போயிருக்குது. ஸோ அதுவும் வந்து நான் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதுவும் ஒரு சிம்பிளான ஒரு மைண்ட் வச்சுதான் வந்து அந்த இதையும் நான் வந்து கால்குலேட் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ இன்ஸ்டால வந்து வியூஸே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நான் அதுக்கும் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தனியா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். யூடியூப்லயும் நாங்க வந்து வெறும் எத்தனை வீடியோ சம்திங் 13 தானே போட்டிருக்கோம். 13 வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். ஆக்சுவலா வீடியோஸ் எத்தனை போடுறாங்க அது எல்லாமே இவங்க போட்டக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். எனக்கு வந்து இந்த எடிட்டிங் இது எதுவுமே தெரியாது. இவங்க வந்து வீடியோக்கு மட்டும் நல்லா வந்து பேசிட்டு உட்காந்து பேசிட்டு போயிருவாங்க. வீடியோ எடிட் பண்றது எல்லாத்தையும்
கண்டென்ட் சொல்லுவாங்க. நான் வந்து வீடியோ வந்து எடுத்து கொடுத்துருவேன். எடுத்து கொடுத்தது இவங்க எடிட் பண்ணி இவங்க போஸ்ட் பண்ணிடுவாங்க. போஸ்ட் பண்ணக்கப்புறம் போய் லைக் பண்ணிட்டு நம்ம வந்துட வேண்டியதான். அதுதான் என்னோட வேலை. அவ்வளவுதான் இவங்க வேலை. இன்னொன்னு வந்து நான் வந்து காலேஜ்லாம் படிக்கல. காலேஜ் படிச்சேன் 1 இயர்ல வந்து 6 மந்த்தா போனேன். அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து கரஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க வீட்ல இருந்து. இப்போ வந்து லைஃப் ஸ்டைல்ல நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலா மேரேஜ் ஆகிட்டு லைஃப் ஸ்டைல் இங்க நியூவா ஈரோட்ல ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 1 இயர் ஆயிடுச்சு. அங்க நான் ஸ்டார்டிங் ஓப்பனிங்ல இருந்தே போயிட்டு இருந்தேன். பீபா பிராண்ட்ல அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல சேலரி நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ப்ரெக்னென்ட் ஆனதுனால என்னால கண்டினியூ பண்ண முடியல, ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் நான் கரஸ்ல போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால வந்து என்னை பத்தி நான் சொன்னேன், உன்னை பத்தி நீ சொல்லவே இல்லை. அதான் என்னை பத்தினா ஒண்ணுமே இல்லை. 12th வரைக்கும் முடிச்சேன். அப்புறம் வந்து காலேஜ் போனேன். சரி, எங்களுக்கு வந்து ஜாதகம் பார்த்து தான் மேரேஜ் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து ஜாதகம் பார்த்துட்டு இந்த டைம்ல கல்யாணம் பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா இவங்களுக்கு வந்து 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது, பொண்ணு கிடைக்காதுன்ட்டாங்க. ஸோ அதனால வந்து சரி இந்த பொண்ணே நல்லா இருக்காளே, அழகா இருக்காளே அப்படி இப்படின்னு வந்து இவங்க வீட்டுல சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து லைஃப் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நிறைய சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் இல்ல, எதுவுமே இல்லைங்க, நார்மலா போயிட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த ஐடி இப்படி ஓபன் பண்ணலாம், இப்படி லைஃப் கொண்டு போலாம். ஏன்னா வந்து முன்னாடில இருந்தே சொன்னாங்க இவங்க லைஃப் ஸ்டைல் ஒர்க் போகும்போதே. ஏன்னா வந்து லைஃப் ஸ்டைல்ல வந்து நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க, நிறைய இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு என்ன நினைச்சேன்னா லைஃப் ஸ்டைல் போகும்போது என்ன சொன்னேன், இப்படி ஒரு ஐடி ஓபன் பண்ணலாம்ப்பா, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிரியேட்டிவா பண்ணலாம்னு சொன்னோம். பட் அந்த டைம்ல வந்து எனக்கும் டைம் இல்லை, இவங்களுக்கும் டைம் இல்லை. இவங்களுக்கு அப்ப எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால இவங்கனால வர முடியல. சரி இப்ப பிரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வீட்டுல தானே இருக்கோம், இப்ப பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சோம். ஆனாலுமே பிரெக்னன்சி டைம்ல பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்மளால வெளியே போயெல்லாம் வீடியோஸ் எடுக்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதனால இப்ப ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மோட்டிவேட்ல நாங்க அப்படியே அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து யார் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி மோட்டிவேட் பண்ணணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தான் முக்கியம். இப்போ எந்த அளவுக்கு வியூஸ் லைக்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து கொடுக்குறீங்களோ அதே வியூஸ் லைக்ஸ் வந்து எங்களுக்கு கடைசி வரைக்கும் கொடுங்க. உங்களோட வியூஸ் லைக்ஸ் தான் வந்து எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ உங்க சப்போர்ட் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களோட லவ் எங்களுக்கு வந்து எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக நாங்கள் எங்க சேனல் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். கௌசி வந்து பிரெக்னெண்டா இருந்தாங்க. இப்போ வந்து ரீசெண்டா தான் 10ஆம் தேதி 12ஆம் மாசம் 2024 தான் வந்து எங்களுக்கு வந்து பேபி பிறந்தான். பையன் தான் வந்து பிறந்தான். சோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க பாய் பேபியா அது வந்து நான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணவே இல்ல. அத வந்து இப்ப இந்த வீடியோல நான் சொல்லிடுறேன். எங்களுக்கு வந்து பாய் பேபி தான் பிறந்தாங்க. இன்னும் வந்து நேம் எல்லாம் வைக்கலங்க. நேம் வந்து 3rd மந்த் தான் வைக்கலாம். செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நேம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்ரீஹரின்னு வந்து நாங்க நேம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது நேம் எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஏதாவது நேம் கீச்சு உங்களுக்கு ஐடியா இருந்தா சொல்லுங்க. கொடுத்தாங்க தூ ஞா சாஸ்ரீ இந்த 4 லெட்டர்ல உங்களுக்கு ஏதாவது நல்ல நேம் தெரிஞ்சா கூட சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா நல்லா இருந்தா கூட அந்த பேரை நாங்க செலக்ட் பண்ணி அந்த சீட்ல நாங்க எழுதி போட்டு தான் நாங்க வந்து நேம் வந்து சூஸ் பண்ணுவோம். சோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் நாங்க சொல்லுங்க, நாங்க அதை கண்டிப்பா பண்ணுவோம். சோ அதனால வந்துட்டு நீங்க கண்டிப்பா செலக்ட் பண்ணி சொல்லுங்க. இப்ப வந்துட்டு முக்கியமா எதை பத்தி சொல்லணும்னா எங்க லைஃப் ஜர்னி எப்படி இருக்குன்னா நல்லாதான் போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க பாட்டுக்கு இருக்கோம். இன்னொன்னு இந்த வீடியோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் மக்களோட சப்போர்ட்ல எங்களுக்கு வர வர அடுத்தடுத்த வீடியோஸ் நல்ல கண்டென்ட் நல்ல குவாலிட்டி. இப்போ வாய்ஸ் குவாலிட்டிலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ வந்து நான் ஸ்டார்டிங் மேக் தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ உங்களோட ரீச் உங்களோட சப்போர்ட் எல்லாமே இன்னும் அதிகமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வீடியோவை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவேன். வாய்ஸ் கிளாரிட்டி எல்லாமே நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவேன். சோ வீடெல்லாம் கொஞ்சம் சின்ன வீடு தான். ஹோம் டூர் கண்டிப்பா ஒரு நாள் நான் போடுறேன். கண்டிப்பா போடுறேன். ஃபுல் வீடியோல குட்டி வீடு தான். குட்டி வீடு, ஒரே பெட்ரூம், ஒரே ஹால், ஒரே கிச்சன், ஆனா பாத்ரூம் மட்டும் 2 பாத்ரூம். அதனால வந்துட்டு குட்டி வீடு. அடுத்த வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த ஹோம் டூரும் போடுவோம், இந்த ஹோம் டூரும் போடுவோம். சோ இதுக்கு எல்லாமே நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னொன்னு வந்து கண்டென்ட் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டா இருந்தாலும் நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க எந்த அதாவது இந்த மாதிரி கண்டென்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க, டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லி நீங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் சொன்னா கூட அதை நாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி அதை வந்து இன்னும் நல்லா என்டர்டைன்மெண்டா நாங்க எடுத்து போறோம். இது வரைக்கும் நாங்க போட்ட வீடியோ எல்லாமே வந்து யாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதே இல்ல. ஒரு சில கமெண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னதே இல்லையா? நல்லா சாரி மாத்தி சொல்லிட்டாம்பா, நல்லா அப்படின்னு சொல்லி யாருமே சொன்னதே இல்ல. ஆனா ஒரு சில அந்த பேட் கமெண்ட்ஸ் அப்படிங்கறது இன்னும் வந்துட்டு தான் இருக்கும். அது வந்து யூடியூபர் எல்லாத்துக்குமே தெரியும். மோசமான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு, பேட் கமெண்ட்ஸ். பிரெக்னன்ட்டா இருக்குன்னு கூட பார்க்காம ரொம்ப அசிங்கமா எல்லாம் கமெண்ட் பண்ணாங்க. நம்மளோட நோக்கம் என்ன? நம்மள ஃபாலோ பண்ணி நம்மளுக்காக இருக்கவங்கள நாம சிரிக்க வைக்கணும், அதுதான் நம்மளோட நோக்கம். இன்னொன்னு வந்து இவங்களுக்கு கொடுமை பண்ற மாதிரி எல்லாம் நான் வீடியோ பண்ணிருப்பேன். அதெல்லாம் வந்து சத்தியமா வீடியோக்காக தான் நிஜமா வந்து அப்படில. ஆமா நிஜமா வந்து
நான் அப்படிலாம் கொடுமை பண்ண மாட்டேன், அது வீடியோக்காக தான். அக்கா அண்ணா பாவம், அக்கா அண்ணா பாவம், இப்படி ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. ஆமா. இன்னொன்னு வந்து சிங்கிள் தான் ப்ரோ கெத்து அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படிலாம் இல்ல, சிங்கிளா இருக்கிறதும் நல்லா இருக்கும். ஆனா நான் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் தான் நாங்க 2 பேருமே நல்லா இருந்தோம். இன்னொன்னு எங்க ஃபேமிலி சப்போர்ட் இருந்தனாலதான். எங்க மாமியார் வீட்டுல வந்து அவங்க வந்து மாமியார் மாதிரியே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ ஃப்ரெண்டா இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் செக்அப்ல கூட அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இது யாரு உங்க மாமியாரா, இது யாரு உங்க அக்கா வந்து கேட்டாங்க. உங்க அக்கா இல்லைங்க மதரிங்களா அப்படின்னு சொல்லுவோம். மதரிங்களாவா அப்படின்னு. ஹாஸ்பிட்டல்ல உனக்கு டெலிவரி பார்க்க போனோம்னா கௌசி, அப்ப என்னாச்சுன்னு சொல்ல உங்களுக்கு. கண்டிப்பா கௌசிக்கு வந்து சொல்றேன், கௌசிக்கு வந்து டெலிவரி டேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிசம்பர் 30 கொடுத்திருந்தாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஜான்வரி தள்ளி ஜான் 9 கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலா நான் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்லயும் செக்அப் போனேன். ஈரோடு சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல். ஈரோடு சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல். அந்த விஷயத்தை சொல்லு. சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம இப்ப டெலிவரி பார்த்தோம்னா என்னென்ன பெனிஃபிட் என்ன, அதுல வந்து உண்மையா போய் அதையே நான் சொல்றேன். இத எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஈரோடுன்னு கிடையாது, எல்லா ஊர்ல சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறது தான். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நேம் வந்து நாங்க வந்து மென்ஷன் பண்ணல, சோ அது வந்து பிரைவேட்டா இருந்து. ஏன்னா வந்து அது வேண்டாம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான சொல்றோம். சோ அதனால வந்து நாங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. நீங்க ஒருவேளை உங்க பிரெக்னன்சியா இருக்கீங்க, உங்க ஃபேமிலில யாராவது இருக்காங்கன்னா கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க. ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல் செக் பண்ணுங்க, கம்பேர் பண்ணுங்க, எது வந்து பெஸ்டா இருக்குன்னு செக் பண்ணுங்க. சோ கண்மூடித்தனமா இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க அதையே போய் ஃபுல்லா பிளைண்டா நம்பிடாதீங்க. ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பாருங்க, அதுவே கொஞ்சம் பெட்டர். கௌசிக்கு வந்து என்னாச்சுன்னா நாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்தோம். பிரைவேட் பார்த்தோம், சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் பார்த்தோம். ஆக்சுவலா வந்துட்டு மோஸ்டா ஈரோட்ல வந்து நார்மல் டெலிவரி பண்ணுவாங்க அங்கதான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்னு என் ஃபேமிலில இருக்க எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல் தான். எங்க ஃபேமிலில இவங்க ஃபேமிலில. சோ அதனால வந்துட்டு என்னையும் வந்து அங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, எங்க வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரெக்னன்சிக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, வேணாம்ப்பா இன்னொரு 3 இயர்ஸ் போட்டுமே அப்படின்னாங்க. அப்புறம் வந்து வாமிட்டிங் அதிகமா இருந்துச்சு. இவங்க வந்து என்ன சொன்னாங்க, பேபி நல்லா இருக்குமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல சொன்னதுனால சரி ஏன் கலைக்கணும், முதல் வரது அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணி ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நார்மல் டெலிவரிக்கு வந்து என்னென்ன வேணுமோ அது எல்லாமே செஞ்சாங்க. எங்க கௌசிக்கு வந்து சிசேரியன்ங்க, ஆனா பையன் பிறந்து கையில கொண்டு வந்து குடுக்குறாங்க. பையனோட தலை உடம்பு எல்லாம் ஃபுல்லா அவ்வளவு வெண்ணையா இருக்குது. அதாவது பையனோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2000 சாரி 2700 தான். 2700 தான் இருந்தான் பையன். பையன் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில 6:42 பிறந்தான். பையனோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 2700 தான் இருந்தான். எனக்கு எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து கடைசி ஃபர்ஸ்ட் செக்அப்ல இருந்து லாஸ்ட் செக்அப் வரைக்குமே எனக்கு எல்லாமே நார்மல் தான். பிளட்டும் சரி, பிளட் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. பிளட்டும் சரி, வெயிட்டும் சரி. ஆக்சுவலா ஒரு மந்த்துக்கு 3 kg தான் ஏறணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து 7 kg ஏறிட்டு இருக்கேன். நான் நினைச்சேன் பரவாயில்ல, உள்ள பையன் வந்து நல்லா ஏறிட்டு இருக்கோம் உடம்பு நினைச்சா பார்த்தா மேடம் ஏறிட்டு இருந்திருக்காங்க. கிட்டு 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 கிட்டுன்னு எல்லாருமே அப்படிதாங்க நினைச்சாங்க. ஆனா வந்துட்டு பையன் தான் ஏறணும்னு நினைச்சாங்க. ஓப்பனா சொல்லணும்னா என்னோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 52, இவன் 53ங்க. கொடுமையை பாருங்க. 53 இல்ல 64. லாஸ்டா செக் பண்ணும்போது செக்அப்க்கு வந்தாதானே தெரியும். ஒரு நாள் கூட செக்அப்க்கு வந்தது இல்லைங்க. எங்க மாமியார் தான் எனக்கு எல்லாமே. அவங்கதான் வந்து செக்அப்க்கு. உண்மை அதுதான், எங்க மாமியார் தான் எல்லா செக்அப்க்கு வந்தாங்க. சாப்பாடு செஞ்சு தருது, கடையில வாங்கி தருது வேணா, இவங்க ஏதாவது எனக்கு இது வேணும்பா அப்படி சொல்லி கேட்டேன்னா அப்பவே வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேமே ஆயிருச்சு. எங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல நாங்க நம்ம எத்தனை டேஸ் இருந்திருப்போம், ஒரு 5 days இருந்திருப்போமா? கரெக்டா 6 days. எங்களை வந்து 6 days வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. அந்த 6 daysல வந்த எல்லா பேஷண்ட்டுக்குமே அந்த ஸ்கேம் வந்து நடந்திருக்கு. பட் ஒருத்தங்களை தவிர ஒருத்தங்களுக்கு மட்டும் நார்மலா இருக்குது. என்ன ஆச்சுன்னா, இப்ப வந்து இவளுக்கு வந்து டெலிவரி டேட் வந்து ஜனவரி 9 கொடுத்திருந்தாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இடையில மாசம் ஒருக்கா வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்க போவோம், செக்அப் போவோம். அந்த மாதிரி போகும்போது டெலிவரி டேட் வந்து கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. எப்ப கொடுத்தாங்கன்னா டிசம்பர் 30. எனக்கு பெயின் வந்துட்டே இருந்துச்சு. ஒரு 3 times வந்து கொஞ்சம் பெயின், சந்து வலின்னு சொல்லுவாங்கல, அந்த பெயின்லாம் வந்துட்டே இருந்தனால ஹாஸ்பிடல் போனால ஸ்கேன் பண்ணி பார்த்து ஆக்சுவலா ஒரு பேபிக்கு வந்து 3 ஸ்கேன் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கதிர்வீச்சு படக்கூடாது. ஆனா இவளுக்கு 9 மாசமும் 9 ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அந்த ஸ்கேன் எடுத்தும் டிசம்பர் 30 இவள வந்து அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. நாங்களும் சரி டிசம்பர் 30 ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க வந்து நல்லா நார்மலா இருந்தோம். ஜாலியா டிசம்பர் 10ஆம் தேதி எங்க மாமா வீட்டுல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். ஜாலியா பேசிட்டு இருந்தா 9ஆம் தேதி டிசம்பர் 9ஆம் தேதி நைட்டு எங்க மாமா வீட்டுல உட்காந்து எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்கிறோம். இவளும் ஜாலியா தான் இருக்கிறா. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி 2 days வந்து எனக்கு ப்ளீடிங் ஆச்சு. அதான் ப்ராப்ளமே, ப்ளீடிங் ஆச்சு. அதனால வீட்டுல வந்து பயந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, சரி இன்னும் நல்லா படட்டும், அப்புறம் நம்ம போய்க்கலாம். எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க, நல்லா பெயின் வரட்டும், நடங்க, நல்லா வந்து ப்ளீட் ஆகட்டும் அப்படிதான் சொல்லுவாங்க. உங்க வீட்டுல வந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்றத வந்து கரெக்டா கேளுங்க. கண்மூடித்தனமா நீங்க உங்க ஹஸ்பண்ட் 2 பேர் சேர்ந்து மட்டும் தனியா இந்த முடிவு எடுக்காதீங்க. பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க. அவங்க சொல்றதுதான் வந்து 100% கரெக்ட்.
ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து எங்களை வந்து வர சொல்லிட்டாங்க. இவளுக்கு வந்து அந்த 9 அன்னைக்கு கொஞ்சம் லைட்டா ப்ளீட் ஆனனால ஹாஸ்பிட்டல் வந்து செக்அப் ப்ளீட் வந்து ஆனனால பாத்துருங்க. நைட் ஒரு நைட் 10 o'clock இருக்கும். 10 o'clock ஆட்ட ஹாஸ்பிட்டல் வர சொல்லிட்டாங்க. நாங்களும் அம்மாவும் இவளும் தான் ஹாஸ்பிட்டல் போனாங்க. பாய்ஸ் வந்து அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் அம்மாவும் இவளும் போனதுக்கு அப்புறம் நானும் அம்மாவும் போய் ஒரு 1 hour 2 hour கட்ட வெளியே நின்று இருந்தோம். அப்புறம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்கன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப மார்னிங் ஒரு 6 o'clock ஆட்ட வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உனக்கு பயம் வளர்ந்துட்டான்னு எங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுது. எனக்கு கையை ஓடல காலு ஓடலைங்க. நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் வந்து நைட் அட்மிட் போனதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லம்மா இன்னும் வந்துட்டு சர்விக்ஸ் ஓபன் ஆகல, அதனால வந்து ப்ளீட் ஆகுதுன்னு சொல்றீங்க, சோ அதனால வந்து நம்ப முடியல, நீங்க நல்லா பார்த்தோங்க அப்படிதான் சொன்னாங்க. சரி ஓகே அட்மிட் ஆயிக்கிறீங்களா, நான் பெயின் இன்ஜெக்ஷன் போடுறேன், பெயின் வந்துச்சுன்னா நார்மல் டெலிவரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா சி செக்ஷன் தான் பண்ணணும்னு சொல்லி நைட் சொன்னாங்க. சரி ஓகே இப்படி சொல்றாங்களே, குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பேபி வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு எங்க மாமனார் தான் வந்து என்ன சொன்னாருன்னா, சரி அட்மிட் பண்ணிருங்கன்னு சொல்லி அன்எக்ஸ்பெக்டடா அட்மிட் ஆயிட்டேன். நைட் அட்மிட் ஆன உடனே ஒரு பெயின் டேப்லெட் போட்டாங்க. அந்த பெயின் இன்ஜெக்ஷன் ஆக்சுவலா உங்களுக்கு ஏன் தெரியல அப்படின்னா, ஜெயின்ஸ் உள்ள அலௌட் இல்ல. காலையில வந்து 6 to night 9 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு வந்து ஃபுல்லா வந்து இவங்க இருக்கணும் தான் நான் நினைச்சேன். ஆப்ரேஷன் பண்ணும்போது சரி, ஒருவேளை பெயின் வந்துச்சுன்னா கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் என்னாச்சுன்னா நைட்டு பெயின் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அத்தை கூட தான் இருந்தேன், மாமியார் கூட ரூம்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தனியா என்ன ஐசியூ வார்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. இல்லைங்க அவங்க நைட்டு ஃபுல்லா அங்கதான் இருக்குன்னு சொல்லி தனியா என்னை இருக்க வச்சுட்டாங்க. அந்த இசிஜி எல்லாம் செக் பண்ணிட்டு நார்மலா இருக்குன்னு தான் சொல்லி போன உடனே அவளுக்கு வந்து ஒரு பெயின் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 2 hours கழிச்சு திரும்ப ஒரு பெயின் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு என்னமோ சொன்னீங்க, இனிமாவும் உங்களுக்கு. ஏன்னா எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, இனிமா ஆக்சுவலா பிரெக்னன்சி அப்பவே எனக்கு நிறைய வந்து அட்வைஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இனிமா குடுக்கறப்ப நல்லா நடக்கணும் அப்பதான் பெயின் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து என்ன சொன்னாங்க, இனிமா குடுத்துட்டு நீ தூங்க வச்சுட்டாங்க. நடக்கவே மோஷன் போய் நார்மல் டெலிவரி வரைக்கும் நடக்க வைப்பாங்க. நடக்க வச்சு அதுக்கு சான்ஸ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துலதான் சிசேரியனுக்கே போவாங்க. ஆனா இவளுக்கு பெயினும் வரல, இவளை நடக்கவும் வைக்கல, டைரக்டா அந்த இனிமாவை குடுத்துட்டு இவளை வந்து மோஷன் போயிட்டு வந்துட்டு படுத்துக்கோங்க. நானும் படுத்தேன், நல்லா தூக்கம் வந்துச்சு, பெயினும் வரல, ஒண்ணும் வரல. எங்க மாமியா தான் ரொம்ப பயந்துட்டே இருந்தாங்க, ஐயோ வலி தாங்க மாட்டா. ஏன்னா வந்து பார்த்தாலே தெரியுதுல நான் ரொம்ப வந்து வெயிட் கம்மி. இந்த பிரெக்னன்சில தான் வந்து வெயிட் ஏறினேன். இன்னொன்னு வந்து சின்ன காயம் கூட நான் வந்து ஏத்துக்க மாட்டேன். ஆனா வந்து சிசேரியன் பண்ணிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தேன். பெயினே வரல. 2 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. காலையில வந்து மறுபடியும் சர்விக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கான்னு செக் பண்ணாங்க. வராததுனால என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்கன்னா, வீட்டுக்கு போய்க்கிறீங்களான்னு கேட்கும்போது எங்க மாமியார் வந்துட்டு வீடியோ 17 நிமிஷம் போயிருச்சு. பார்ட் 2 போட்டுடலாமா? ஆமா, இதுக்கப்புறம் வர வேண்டியதெல்லாம் பார்ட் 2 வீடியோல பாருங்க. ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம சேனலுக்கு யாராவது பிரெக்னன்சி லேடிஸ்க்குலாம் வந்து என்ன சொல்ல விட மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்ட் 2ல வந்துட்டு பிரெக்னன்சி வீடியோ, இன்னொன்னு வந்து தயவு செஞ்சு அந்த பிரெக்னன்சி ரிவ்யூல வந்து கேளுங்க. சோ எங்களுக்கு நடந்த மாதிரி உங்க யாருக்கும் நடக்க கூடாது அப்படிங்கிற கொஸ்டின் தான் நாங்க சொல்றோம். ஜஸ்ட் இது ஒரு வியூஸ்க்காகவோ வீடியோக்காகவோ நாங்க சொல்ல, எங்களுக்கு நடந்ததை உங்கள்கிட்ட நாங்க ஷேர் பண்றோம். நீங்க வந்து அதுல இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா சேஃபா இருந்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் எல்லா லாகும் வந்துடும், கவலைப்பட தேவையில்லைங்க. பார்ட் 2ல வந்து பிரெக்னன்சி ரிவ்யூல வந்து ஃபுல்லா நாங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு அதுக்காகவே தனியா ஒரு ஃபுல் வீடியோ போடுறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனா வரும். மோஸ்டா மோட்டிவேட் பண்ணுங்க, அப்பதான் வந்து எங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து we are from ஈரோடு ஃபேமிலி. ஸோ அதனால தான் வந்து கப்பிள்ஸ் ஆஃப் ஈரோடுன்னு வச்சிருக்கேன். ஈரோடு கப்பிள்ஸ். ஆமா. ஸோ அதனால பார்ட் 2 வெயிட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.